எல்லாருக்கும் வணக்கங்க and welcome back to அதியும் நானும். இன்னைக்கு அதியும் நானும்ல வந்து ரொம்ப சூப்பரான ஒரு வீடியோ, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வீடியோன்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு வந்து இங்கே டொரண்டோவில் டியூலிப் ஃபெஸ்டிவல் வந்து நடக்குது. ஒரு ஃபார்ம் ஏரியாவில் ஃபார்ம் மாதிரி போட்டிருக்காங்கன்னு வைங்களேன். மொத்தம் 2 மில்லியன் ஃப்ளவர்ஸ் போட்டிருக்காங்க. இது வந்து ஃபென்விக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இப்போ முடிய போகுது. ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா $17 ப்ளஸ் டேக்ஸ் வரும்னு வைங்களேன். அதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 10 ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம பிக் பண்ணிக்கலாம். இனி போய் தான் எப்படி இருக்குன்னு தெரியும். இன்னைக்கு வெதர் வந்து லைட்டாக மழை ட்ரிசில் ஆகுது, குளிரும் அடிக்குது. பட் ஓகே, நயக்ரா கிட்டன்னு வைங்களேன். முடிஞ்சா நாங்கள் வந்து ஒரு 2 மணிக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். ஸோ போய் பார்த்துட்டு முடிஞ்சதுன்னா நயக்ரா ஃபால்ஸையும் ஒரு 8 பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ முந்தின நாள் வந்து பீச்செல்லாம் போயிட்டு வந்ததுனால அந்த அன்னைக்கு எந்திரிக்கவே முடியல. ஒரு 7:30 மணிக்கு மேலே தான் எந்திரிச்சோம். எந்திரிச்சதுமே நான் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி பிரியாணி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடபிள் பிரியாணி தாங்க செஞ்சுட்டு இருந்தேன். செஞ்சதுமே நான் வந்து பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது சூடாக போட்டாலும் தாங்குற மாதிரியானது தான் போட்டுட்டு எல்லாம் ஆறுனதுக்கப்புறம் லைட்டாக அந்த புகையெல்லாம் போய் ஆறுனதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு போட்டுட்ருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ரெடி ஆகிக்கலாம் அப்படின்ட்டு குளிச்சுட்டு மட்டும் வந்துட்டேன் காலையில். அப்புறம் வந்து பாப்கார்னும் கொஞ்சம் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா காரில் ட்ராவல் பண்ணி போகிறப்ப நம்ம வந்து பசிக்கும், அப்போ வந்து சாப்பிட்டு போய்க்கலாம். ஏன்னா ரொம்ப நேரம் ட்ராவல், ஒரு 2.5 hours மேலேயே ட்ராவல் வரும்னு வைங்களேன். ஸோ பட்டர் எல்லாம் போட்டுட்டு பாப்கார்ன் போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. இதுக்கு பார்த்தீங்கன்னா பட்டர் பாப்கார்ன் தான் செய்கிறேன். பட்டர் போட்டுட்டு அது கூட லைட்டாக சால்ட்டும் போட்டுட்டு பட்டர் ஓரளவுக்கு மெல்ட் ஆனதுமே நம்ம வந்து பாப்கார்னை கொட்டிட்டு அந்த சோளத்தை கொட்டிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது அப்படியே பாப் ஆகிற மாதிரி சவுண்ட் வரும். அந்த டைமில் மூடி வச்சா கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா அது ஹீட் ஆகி பார்த்தீங்கன்னா ஒரு சிலது மட்டும் அப்படியே பாப் ஆகுது, அது வெடிக்கிற சவுண்டு வரும். அப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டா கரெக்டாக. அப்போ நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுட்டேன். வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அது ஃபுல்லாக பாப்பாகி வந்துடும். இந்த சைடு வந்து பிளாக் காஃபி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அது வச்சிட்ருக்கேன். அதுக்குள்ளே இந்த சைடு பாப்கார்ன் வந்து நல்லா பொரிஞ்சு பாப்பாகி வந்துடுச்சு. அப்படியே நல்லா பட்டர் வாசனை நல்லா இருந்தது. அப்புறம் நான் போய் ட்ரெஸ்ஸும் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு பாப்கார்ன் எல்லாம் கவரில் போட்டு வச்சிடலாம். என்கிட்ட பெரிய ஜிப்லாக் இல்லை, ஸோ அதனால் நார்மல் கவர்லேயே போட்டுடலாம் அப்படின்ட்டு போட்டுட்ருக்கேன். பேக் பண்ணியிருக்கேன்னு சொல்லி காட்டுறேன். இது வந்து கார்ல தான் போறோம். ஸோ ரெண்ட்டுக்கு கார் எடுத்திருக்கோம். இதுல வந்து இதை காருக்குள்ள வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இதுல பாத்தீங்கன்னா அதிரனுக்கு சுடுதண்ணி எதுக்கும், ஏன்னா வெதர் ரொம்ப இதாக இருக்குது. ஸோ இது ரெண்டுலேயுமே சுடுதண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அவனுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் போகிற வழியில் ஏதாவது கேட்டானா ஸ்நாக் எல்லாம் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் இதுதான் மெயினாக இதில். அப்புறம் சானிடைசர் வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் டிஷ்யூஸ் எல்லாம் இதில் வச்சுருக்கேன். அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா சரி ஸ்நாக் கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இது. அப்புறம் 2 ஷீட் எடுத்துருக்கேன், எங்காவது விரிச்சு உட்காரணுன்னா அதுக்கு தேவைப்படும்ட்டு. அப்புறம் இந்த ஃப்ளாஸ்கில் பிளாக் காஃபி எடுத்திருக்கேன். ஏன்னா பால் ஊற்றி கொண்டு போனால் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா அது ஒரு மாதிரி ஸ்மெல் வருது. அதனால் இதில் தண்ணி ஒரு பெரிய வாட்டர் கேனில். அப்புறம் காஃபி குடிக்கிறதுக்கு கப்ஸு. அப்புறம் நம்ம பாப்கார்ன் செஞ்சோம் இல்லையா அது. அப்புறம் இது ரெண்டுலேயும் வெஜிடபிள் பிரியாணி. இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வராங்க, அவங்க வந்து இன்னொரு ஐட்டம் செஞ்சு கொண்டு வராங்க. கொஞ்சம் ஸ்பூன்ஸு, பிளேட்டு இதெல்லாம் எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா இன்னொன்றில் வந்து இது விண்டருக்கு போடுற ஜாக்கெட்டும் நார்மல் ஸ்வெட்டரும் எடுத்திருக்கோம். சரி குளிருக்கு ஏற்ற மாதிரி அதை வியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எனக்கு கேமராக்கு ஸ்டாண்ட் எடுத்திருக்கேன், ட்ரைபாடு. அவ்வளோதாங்க. இதெல்லாம் தான் பேக் பண்ணியிருக்கோம். கிளம்ப போகிறோம். அதுதான் கரெக்டாக வீட்டில் கிளம்புறப்ப மணி ஒரு 10:30 இருக்குங்க. 10:15 மேலே இருக்கும். சரி 10:30 இங்கே கார் எடுத்துடலாம் அப்படின்ட்டு பிளானு. ஏன்னா டியூலிப்ஸுக்கு வந்து நாங்கள் 2 மணிக்கு புக் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த டைமுக்கு தான் நம்ம உள்ளே போக முடியும். பட் வெளியில் எப்போ வேணால் வந்துக்கலாம். ஸோ எல்லாம் போட்டுட்டு பேக்கெல்லாம் எடுத்துட்டு வீடெல்லாம் பூட்டிட்டு கிளம்பியாச்சு. சரி கார் வர வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாபியில் நானும் அதையும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். லாபியில் ஒரு சைடு பார்த்திங்கன்னா நிறைய பிளான்ஸ் வச்சு விட்டுருப்பாங்க. அது பார்க்குறதுக்கே கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து கார் வந்ததுமே ரெடி ஆகி கிளம்பியாச்சு.
ஸோ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹைவேல தான் போகிற மாதிரி இருந்தது. ஒரு 2.5 மணி நேரம், 2.5லேருந்து 2.5 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு நாங்கள் அந்த இடத்துக்கு ரீச் ஆகிறதுக்கு. ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் இப்போ வந்து இந்த இடத்துல அந்த அளவுக்கு மழை இல்லை. அதுவும் வந்து கரெக்டாக நாங்கள் அந்த ஃபார்ம் ஏரியாக்குள்ளே போகிறப்ப லைட்டாக ட்ரிசில் ஆச்சு. அதுவும் 80s 90s பாட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி காமாக நல்லா போயிட்டு இருந்தது. இதெல்லாம் தாங்க அந்த ஃபார்ம் ஏரியா. அங்கே ஃபுல்லாக கிரேப்ஸ் அதெல்லாம் நல்லா ட்ரிம் பண்ணி விட்டுருப்பாங்க போல். அப்படியே வரிசையாக பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, டெய்லியுமே ஒரே ரொட்டீனாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி போகிறப்ப ஒரு மாதிரி நல்லா என்ன சொல்கிறது, மனசுக்கும் அமைதியாக ஒரு நல்ல ஃபீல் இருந்தது. அது லைட்டாக மழையும் தூரிட்டு இருக்குது. ஸோ போயிட்டு பார்க்கிங் எங்கேன்னு கண்டுபிடிச்சி பார்க் பண்ணியாச்சு. நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா, மழையும் தூரிட்டு இருக்கு, சரி காருக்குள்ளேயே உட்காந்து சாப்பிட்டு போய்க்கலாம் அப்படின்ட்டு கார்லேயே எடுத்து வச்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் கரெக்டாக இறங்கி 2 நிமிஷம் கூடயே மழையும் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ பர்ஃபெக்டான டைமிங்கில் தான் கரெக்டாக உள்ளே போனோம். அதுக்கு முன்னாடியுமே நிறைய பேர் கொடையை வச்சுட்டு கூட எல்லாம் அங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், கொடையை வச்சுட்டு பூவெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ ஃபைனலாக டியூலிப் ஃபார்முக்கு வந்தாச்சு. என்ன சொல்கிறது, எல்லா இடத்துலையுமே பூ அப்படின்ட்டு இல்லை. இது பார்த்தீங்கன்னா ஒரு சிலது வந்து மொட்டான ஸ்டேஜாக இருக்குது, ஒரு சிலது வந்து நல்லா விரிஞ்ச ஸ்டேஜ், ஒரு சிலது இன்னுமே மொட்டா அந்த மாதிரி இருந்தது. உள்ளே என்ட்ரானதுமே எங்காலும் ஓடுறக்கு ஆரம்பித்தவர் தான். பிடிக்கவே முடியல. நான் அங்கே கிட்ட போனால் அங்கே பாருங்கள், அதுக்குள்ளே அங்கே ஓடிட்டான். கிட்ட போனாலே தூரமாக தள்ளி ஓடுறது. சரி வந்ததுக்காக கொஞ்சம் ஒரு சில வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரோவில் மட்டும் பூ இருந்தது. அப்புறம் தூரமாக தள்ளி அங்கே போகிறப்ப அங்கெல்லாம் ஃபுல்லாக நிறைய ஃப்ளவர்ஸ் இருந்தது. அதுவும் நல்லா மழையெல்லாம் வந்து டிசல் ஆனதுக்கு நல்லா விரிஞ்சும் இருந்தது, மொட்டாவுமே இருந்தது. ஸோ இந்த கலர் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ரோவில் ஃபுல்லாக இந்த பூக்கள் அப்படியே இருந்தது. இது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து ஒரு டிக்கெட்டுக்கு 10 பூ அளவு பொறிச்சுக்கலாம். ஆனால் இது வந்து நாளைக்கோட முடியுது. ஸோ அவங்க வந்து எதுவுமே செக் பண்ணவே இல்லை. யாருக்கு எவ்வளோ வேணுமோ நிறைய பேர்லாம் நிறைய எல்லாம் கூட பொறிச்சிட்டு போயிருந்தாங்க. பட் நம்ம நிறையா பொறிச்சிட்டு போய் என்ன பண்ணுறதுன்னு நாங்களும் ஓரளவுக்கு லிமிட்டாக தான் பொறிச்சிருந்தோம். எனக்கு இந்த பூ ரொம்ப பிடிச்சிருந்தது கலரு. அதுக்கப்புறம் பிங்க் கலர் பூவும் நல்லா இருந்தது. ஸோ நிறைய வெரைட்டிஸ் நிறைய கலரில் இருந்தது, நிறைய டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸும் இருந்தது. ஸோ மொத்தம் 2 மில்லியன் பூன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் பார்த்தா பாதி பூவே காணோம், எல்லாம் பறிச்சுட்டு போயிருந்தாங்க. ஆனால் வெதர் வேணால் சூப்பராக இருந்ததுங்க, லைட்டான சில்னஸ்ஸு. அப்புறம் என்ன சொல்கிறது, ரொம்பவும் குளிர் தெரியல, வெதரும் வந்து நல்லா இருந்தது, வெயிலும் இல்லாமல் ஒரு மாதிரி காமாக இருந்தது. பாருங்க, நான் கிட்ட போகிறேன், தள்ளி தள்ளி ஓடி போயிட்டே இருக்கான். இப்படியே தான் அவன் என்ஜாய் பண்ணான்னு வைங்களேன், ஓடிட்டே இருந்தான், பிடிக்கவே முடியல. அந்த மாதிரி அவன் பாட்டுக்கு ஜாலியாக சுற்றிட்டு இருந்தான். நான் கொஞ்ச நேரம் அப்படியே அவனை பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் ஒரு சில சின்ன சின்ன வீடியோஸ் எடுக்க போனேன். அப்போ அவர் பார்த்துக்கிட்டாரு. ஸோ நாங்கள் மாற்றி மாற்றி அப்படியே பார்த்துட்டு போயிட்டு வந்தாச்சு. இதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, பார்க்குறக்கும் நல்லா இருந்தது. ஒரு க்ரீனிஷ் பிங்க் மாதிரி ஃபுல்லாகவே மொட்டாக இருந்தது. அது நல்லா கெட்டியாக இருந்தது, நிறைய லேயர்ஸ் இருக்க மாதிரி இருந்தது. இதெல்லாம் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. அப்புறம் நல்லா மொட்டாக இருக்கிற மாதிரி பறிச்சாதான் வீட்டிலன்னு கொண்டு வந்து வைக்கிறப்ப கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அதெல்லாம் பறிச்சுட்டு இருந்தேன். I'm not supposed to pick these. Okay. உட்காருங்க உட்காருங்க.
அப்புறம் இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காகவே வந்து டெக்கரேட் பண்ணி மிக்ஸ்டு கலர்ஸாக அந்த மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க, சர்க்கிளாக அப்படியெல்லாம் வச்சுருந்தாங்க. சரின்னு அந்த இடத்துல வந்து ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு இருந்தோம். அதுலேயும் வந்து ஃபோட்டோஸ்க்கு பெருசாக நிற்கவே இல்லை. அப்புறம் நாங்களும் ஃபோர்ஸ் பண்ணல, ஓகே அப்படின்னு விட்டுட்டோம். அப்புறம் இந்த கலர் எனக்கு பிடிச்சதுன்னு சொன்னேன்ல, இதில் இது மொட்டா இருந்ததுன்ட்டு சரின்னு அதுலேயும் ஒன்று பறிச்சாச்சு. இந்த ஃப்ளவரும் கலர் ரொம்ப அழகாக இருந்தது. இதில் ஒன்று பொறிச்சிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்கேன். அது இன்னுமே மொட்டாக தான் இருக்குது. ஒரு போயிட்டு வந்து 2-3 டேஸ் ஆச்சு இப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறப்ப. இன்னுமே மொட்டாவும் ஃப்ரெஷ்ஷாகவும் அழகாக இருக்குது. அப்படியே அந்த ட்ராப்லெட்ஸ் எல்லாம் இருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஏரியா இந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ் ஃபார்மு அந்த மாதிரி ஃபார்ம் ஏரியாவாக தான் வச்சுருந்தாங்க. இதை நல்லா அப்படியே சுற்றி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு அப்புறம் அப்படியே கிளம்பிட்டோம். அப்போ வந்து போகிற வழியில் டிம் ஹார்ட்டன்ஸ் அதுன்னு சரியாக சாப்பிடல. சரி டிம் ஹார்ட்டன்ஸில் நிறுத்தி டோனட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வாங்கி தரலாம் அப்படின்ட்டு அங்கே நிறுத்தி வாங்கிட்டு அப்படியே கார் ஏறிட்டோம். சரி டைமும் இருந்தது, நயக்ராவும் போயிடலாம் அப்படின்ட்டு இப்போ நயக்ரா தான் போயிட்டுருக்கோம். அங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் தான் இருந்தது. இன்னைக்கு அந்த வீடியோ எடுக்கிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் விக்டோரியா டே இங்கே. ஸோ நைட்டு வந்து ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் நடக்கும் இருக்கலாம் அப்படின்னு ஒரு சைடு யோசித்தோம். அதுக்கப்புறம் இல்லை நைட்டு 10 மணிக்கு மேலே 10 மணிக்கு தான் ஃபயர் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நைட் ட்ரைவ் எல்லாம் எதுக்கு வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டோம். நயக்ராலையுமே ஸ்டாப் பண்ணி அங்கேன்ட்டு நிறுத்தலை, ஏன்னா நல்ல கூட்டமாக இருந்தது. என்ன சொல்கிறது, அங்கே போய் நின்று போயிட்டு பார்த்துட்டு எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இன்னும் நம்ம ஆல்ரெடி நயக்ராலாம் போயாச்சு, இன்னும் பக்கத்தில் ஒரு சில இடங்கள் இருக்குது, அதெல்லாம் என்னன்னு பார்த்துட்டு அப்பப்போ பிளான் பண்ணி போனது தான் நாங்கள் அந்த இடம்லாம். ஆனால் நயக்ரா மட்டும் எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்காது. அந்த இடத்த கிராஸ் பண்ணுறப்போ அப்படியே ஒரு நல்ல என்ன சொல்கிறது குட் வைப்னே சொல்லலாம், அந்த மாதிரி இருந்தது. ஏன்னா இது வந்து லாங் வீக்கெண்ட் அப்படிங்கிறங்காட்டி கூட்டமும் நல்லாவே இருந்துச்சு. அங்கே அந்த தூரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் நயக்ரா ஃபால்ஸ் அந்த அந்த இடத்துல தான் இப்போ இருக்கோம். பட் நாங்கள் எங்கேயும் அங்கே ஸ்டாப் பண்ணல, அப்படியே போயிட்டோம். அங்கே ஒரு சின்னதாக ஒரு ஃபால் தான் இருந்தது. இப்போ அங்கே புகை மாதிரி கிளம்பி வருது பார்த்தீங்களா, அந்த இடம் தான் இந்த இடம் தான் வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி போகணும். அந்த ஃபால் ஆகிற இடம், நயக்ரா ஃபால் ஆகிற இடம். அங்கே பாருங்கள் எப்படி புகை அப்படி வருது. கூட்டமும் நல்லா இருந்துச்சு. நைட் ஃபயர் ஒர்க் அப்படிங்கிறப்ப நிறையா பேர் வந்து இருந்து பார்த்துட்டு தான் போயிருப்பாங்க. ஸோ இங்கே இப்போ கரெக்டாக சம்மரும் ஆரம்பிக்குது, பட் இருந்தாலும் லைட்டாக குளிரும் இருந்துச்சு. இப்போ நம்மளுக்கு ஊட்டி குளிர் இருக்குன்னு வைங்களேன், அந்த மாதிரி இருந்தது. அப்படி புகை கிளம்பிட்டு இருக்குது சென்டரில். அது விழுகிற அந்த சாரல் தான் அது ஃபுல்லாக. அந்த இடத்துல நின்னாலே நம்ம மேலே சாரல் அடிக்கும், அந்த மாதிரி இருக்கும். இங்கே ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க போல், ஏதோ அந்த இடத்துலலாம் வச்சு இது பண்ணியிருந்தாங்க, மறைச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அது கிட்டவே வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு டேம் மாதிரி இருந்தது, பிரிட்ஜ் அந்த மாதிரிலாம் இருந்தது. அங்கே வந்து நிறைய பர்த்டே பார்ட்டிஸ் எல்லாம் கூட செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. பலூன்ஸ் எல்லாம் ஒட்டிட்டு அப்புறம் பார்பிக்யூ எல்லாம் வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் சரி அப்படியே ஒரு வாக் போகலாம், அங்கே நல்லா இருந்தது அப்படின்ட்டு அதை அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு அங்கே காரை நிறுத்திட்டு அப்படியே ஒரு வாக் போனோம். பிரிட்ஜ் எல்லாம் இருந்தது. அப்படியே ஒரு வாக் போயிட்டு திரும்பி பக்கத்தில் வேற என்ன இருக்குன்னு பார்த்தோம். அங்கே வந்து டஃப்ரின் ஐலாண்ட்னு சொல்லி ஒன்று போட்டிருந்தாங்க. பிக்சர்ஸும் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்தது. சரி ஓகே அங்கே போகலான்ட்டு அங்கேருந்து ஒரு 5 minutes தான் வைங்களேன். சரி அங்கேயும் போயிட்டு வந்துடலான்ட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்பினோம். இது வந்து அந்த டேம் மாதிரி இருந்ததுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த இடத்துல நான் பார்பிக்யூ எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு அங்கே. அப்புறம் வந்து பலூன்ஸ் எல்லாம் ஒட்டி பர்த்டே செலிப்ரேஷன் அந்த மாதிரி எல்லாம் கூட நடந்துட்டு இருந்தது. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஐலாண்ட் சொல்லியிருந்தேன்ல, டஃப்ரின் ஐலாண்ட்னு சொல்லிட்டு, அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. ஒரு மாதிரி அமைதியான இடம், நிறைய பேர்ட்ஸு, அப்புறம் டக்கு, கீஸு, அந்த மாதிரி நிறைய பேர்ட்ஸு, சீகிள் அது எல்லாமே இருந்தது. அதோட குஞ்சு இதுவும் இருந்தது. பார்க்குறக்கே அவ்வளோ ஆசையாக இருந்தது.
அதிரன் சூப்பராக என்ஜாய் பண்ண. அவனும் எங்கள் கூட அப்படியே ட்ரையல் மாதிரியெல்லாம் இருந்தது. அப்படியே நடந்து போயிட்டெல்லாம் வந்தோம். 2 சைடும் தண்ணி, இந்த மாதிரி டக்ஸ் அதெல்லாம் பார்க்குறப்போ ஒரு மாதிரி ரெஃப்ரெஷிங்காக மனசுக்கும் நல்லா இருந்தது. அவனுக்கு இந்த பேர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி தான் இருந்தது. ட்ரையல் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஸோ அப்படியே ஒரு வாக் போனோம். அப்புறம் ஒரு சிலர் வந்து அதுக்கு ஃபுட்டெல்லாம் கூட போட்டுட்டு போயிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆக்சுவலாக ஃபுட் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சூப்பராக இருந்தது பார்க்கறக்கு. அதுவும் வீடியோவில் விட நேரில் இன்னுமே அழகாக இருந்தது. அவ்வளோ பேர்ட்ஸ் இருந்தது. அதிரனுக்கு அது கொத்திடுமோன்னு, என்ன நான் கொத்திடும் கிட்ட போகாதுன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒரு சிலர் வந்து கொத்தினாலும் கொத்திடும். அதனால தூரத்தில் நின்று அது கூட பேசிட்டு விளையாடிட்டு வந்துட்டு இருந்தான். அப்புறம் இங்கே ஒரே ஒரு டர்ட்டில் மட்டும் அந்த மரத்து மேலே உட்காந்துருக்குது பார்த்தீங்களா, டர்ட்டில்லாம் இருந்தது. அப்புறம் நிறைய ஸ்குவிரில்ஸ் இருந்தது. அதை ஏதோ ஃபுட் போட்டு போயிருப்பாங்க போல், அது சாப்பிட்டு இருந்தது ஸ்குவிரில். இவன் போய் ஸ்கூலில் பிடிக்கிற மெதுவாக போகிறேன்ட்டு போயிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தான். இவங்க எங்கள் கூட எவ்வளோ தூரம் நடந்தமோ அவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டான். இன்னுமே இடையிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி, அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கலன்னு நினைக்கிறேன். அது அப்படியே பார்த்துட்டே நடந்து வந்தங்காட்டி எடுக்கணும்னே தோணல. ஒரு மாதிரி 2 சைடும் நிறையா மரங்க, ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே நடந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அப்புறம் இந்த இடத்துல பார்த்தா ஒரு பஞ்சா அவ்வளோ பேர்ட்ஸ் இருந்தது. இது எல்லாமே ஒரு மீடியம் சைஸ் பேர்ட்ஸ்ன்னு வைங்களேன். ஏதோ ஃபுட்டு சாப்பிட்ருக்கு, மொய் மொய் மொயின்ட்டு அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு. இங்கே கொஞ்சம் நேரம் நல்லா ரிலாக்ஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சரி இருட்டுறதுக்குள்ளே போயிடலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். மணி பார்த்திங்கன்னா 8:40 ஆச்சு. இன்னும் வெளிச்சம் இப்படி இருக்குது. ஏன்னா இங்கே சம்மரில் அப்படித்தான் ஒரு 9-9:30 ஆகிடும் இருட்டாகிறதுக்கு. அப்புறம் போயிட்டு சார்மினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன் குசைன் தான், அங்கே போய் சாப்பிட்டே வீட்டுக்கு போய்க்கலாம் அப்படின்னு. கரெக்டாக இப்போ மணி 9 ஆச்சு. அங்கே போனால் 1/2 மணி நேரம் டேபிளுக்கு வெயிட்டிங் டைம் சொல்லிட்டாங்க. அப்புறம் வெயிட் பண்ணி சாப்பிட்டு தான் வந்தோம். இது வந்து நாங்கள் சில்லி சிக்கனும் மட்டன் பிரியாணியும் ஆர்டர் பண்ணோம். அப்புறம் நான் கொஞ்சம் வெஜ் ஐட்டம்ஸும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்தாச்சுங்க. மணி 11க்கு மேலேயே ஆயிடுச்சு. ஹோட்டலில் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஒரு எத்தனை மணி 9 மணிக்கே எங்கள் ஏரியா கிட்ட வந்துட்டோம். அப்புறம் ஹோட்டலில் சீட் கிடைக்கிறதுக்கே 9:30 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கிடைச்சதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணி அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டேன்னு லேட் ஆயிடுச்சு. ஸோ வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை வந்து நீ தண்ணியில் போட்டு வைக்கலான்ட்டு இருக்கேன். ஒரு சிலதுலலாம் அந்த பல்ப் இருக்குது. ஸோ அதை வந்து இப்போதைக்கு தண்ணியில் போட்டுட்டு எதுனாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம். அதை தான் நெட்டை வைக்கலாமான்னு பார்க்குறேன். சரி, இப்போ தண்ணியில் போட்டு வச்சிடுறேன். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.